ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. எப்போவுமே நம்ம வாழைக்காய் பொரியல், பொடி மாஸ், நம்ம வறுவல் எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுங்கள்லாம் வைக்கிற மாதிரி. எப்படி சரி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாழைக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேங்க ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்காக. வாழைக்காவை கட் பண்ணுறதுக்குள்ளார நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி தோல் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ரெண்டையுமே தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும், மெலிசாக செய்யக்கூடாது. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ண வாழைக்காவை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க. கண்டிப்பாக ஒரே 1 நிமிஷம் மட்டும் போதும். நாம் போட்டுக்கிற உப்பும் மஞ்சத்தூளும் வாழைக்காவில் பிடிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 2-3 பிஞ்சுங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம், லெமன் ஜூஸ் கொஞ்சங்க, கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காவை இதோடு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. வாழைக்காவை பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வேகலை பாருங்கள். தான் இந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி இருந்தால் போதும். ஓகேங்களா? இதில் நம்ம இந்த மசாலாலாம் தடவி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச இந்த வாழைக்காவை சேர்த்து நம்ம இந்த மாதிரி சேலை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சு செய்யணுங்க. எல்லா பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா நிதானமாக ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம ஸ்நாக் மாதிரி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட, ரசம் சாதத்து கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எல்லா வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா கருவேப்பிலை வாசனையோட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கொடுத்தனுச்சிங்க கொஞ்சம் கூட மிச்சமே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.